நாம கடலை பார்த்தாலே என்ன நினைப்போம்? அலைகள், மீன்கள், நீல நிறம். ஆனா அந்த நீல நிறத்துக்கு கீழே ஒரு முழு உலகமே இருக்கு. அதுதான் பவளப்பாறைகள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு பின்னாடி உள்ள உண்மையான காரணங்களை பத்தி தினமும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டடா இருக்கும். வெல்கம் டு அவர் சேனல் திங்ஸ் எவ்ரிஒன் ஷுட் நோ. நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம விரல் நகத்தை விட ரொம்ப சின்னதா இருக்கிற ஒரு உயிரினம் இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் மண்டலத்தை உருவாக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கடல் மட்டத்துக்கு கீழே பெரும்பாலான மக்கள் பாத்திராத ஒரு உலகம் இருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கிற இந்த அழகான வண்ணமயமான உலகத்தை தான் நாம கடலின் மழைக்காடுகள், அதாவது ரெயின் ஃபாரஸ்ட்ஸ் ஆஃப் தி சீ அப்படின்னு சொல்றோம். இந்த பவளப்பாறைகள் மொத்த கடல் பரப்பளவுல வெறும் 1% குறைவா தான் இருக்கு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சுமார் 25% கடல்வாழ் உயிரினங்கள் உயிர் வாழ இதுதான் ஆதாரமா இருக்கு. பவளப்பாறைகள்னா என்ன? முதல்ல பவளப்பாறைகள்னா ஏதோ ஒரு பாறைன்னோ இல்ல கடலுக்கடியில் இருக்கிற செடின்னோ நினைச்சிடாதீங்க. உண்மையை சொல்லப்போனா இது ஒரு உயிருள்ள விலங்கு. பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மில்லியன் கணக்கான சிறு உயிரினங்கள் ஒன்னா சேர்ந்து தான் இதை உருவாக்குது. ஜெல்லி மீன்களோட சொந்தக்காரங்களான இந்த பாலிப்புகள் கால்சியம் கார்பனேட் மூலமா ஒரு கடினமான எலும்பு கூட்டை உருவாக்கி தலைமுறையா அடுக்கடுக்கா வளர்ந்து இந்த பிரம்மாண்டமான பாறைகளை உருவாக்குது. சில பவளப்பாறைகள் எவ்வளவு பெருசுன்னா விண்வெளியிலிருந்து பார்த்தா கூட அது தெரியும். இந்த நிறங்கள் எங்கேருந்து வருது? பவளப்பாறைகள் ஏன் இவ்வளவு அழகா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த நிறங்கள் பவளத்திலிருந்து வர்றதில்ல. அதோட திசுக்களுக்குள்ள வாழுற ஜூசாந்தெல்லே அப்படிங்கிற ஒரு வகை பாசிகள், அதாவது ஆல்கே மூலமா தான் இந்த நிறங்கள் கிடைக்குது. இது ஒரு அழகான கூட்டுறவு வாழ்க்கை. இந்த பாசிகள் பவளத்துக்கு உணவை கொடுக்குது, பதிலுக்கு பவளம் அதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை கொடுக்குது. கடல்வாழ் உயிரினங்களின் சொர்க்கம்னே சொல்லலாம். ஒரு பரபரப்பான நகரம் மாதிரி தான் இந்த பவளப்பாறைகளும். சின்ன மீன்கள்ல இருந்து பெரிய சுறாக்கள், கடலாமைகள் வரைக்கும் இது ஒரு புகலிடமா இருக்கு. குறிப்பா மீன்களோட ஆரம்பகால வளர்ச்சிக்கு இது ஒரு பாதுகாப்பான நர்சரி மாதிரி செயல்படுது. இது மட்டும் இல்லாம கடற்கரைய பெரிய அலைகள் மற்றும் புயல்களிலிருந்து பாதுகாக்கிற ஒரு இயற்கை அரணாவும் இது இருக்கு. ஆபத்தில் இருக்கும் பவளப்பாறைகள். ஆனா இவ்வளவு நன்மைகள் செய்யற இந்த பவளப்பாறைகள் இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு. கடல் வெப்பநிலை கொஞ்சமா அதிகமாச்சுனாலும் அந்த பாசிகள் பவளத்தை விட்டு வெளியேறிடும். இதனால பவளங்கள் வெள்ளையா மாறிடும். இததான் கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அந்த பவளங்கள் மெல்ல மெல்ல அழிய ஆரம்பிக்கும். இதோட சேர்ந்து கடல்ல கலக்கிற பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயனங்கள் மற்றும் அளவுக்கு அதிகமான மீன் பிடிப்பதும் இதை பெருமளவுல பாதிக்குது. நாம என்ன செய்யணும்? விஞ்ஞானிகள் பவளப்பாறைகளை மீட்க முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனா அது மட்டும் போதாது. நாம மாசுபடுதலை குறைக்கணும், கடல் சூழலை பாதுகாக்கணும். ஏன்னா பவளப்பாறைகள் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம கடலும் பூமியும் ஆரோக்கியமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல எந்த டாபிக் பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.